பெரும்பான்மையான மனிதர்களில் வந்துட்டு அந்த ஒரு வாசகம் பொருந்தும் அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தான் அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதினா தேர்தலில் நிற்பான். அரசியல்வாதின்னா எங்கே அடிக்கலான்னு பார்த்துட்ருக்கான். அப்படின்னு ஒரு ஆள் கிடையாது. திருமறை தெரியும், திருப்புகழ் தெரியும். நான் ஒரு 13 நாள் பெரிய புராணம் தொடர் செலுத்திவார் ராலிமலையில். 13 நாள் பேசுகிறேன். என்ன நாளைக்கு ஒரு கோவில் அர்ச்சகர் ஆக்குவாங்க? வாய்ப்பில்லை. ஆக இப்போ யாருக்கும் தெரியாது. விஜய் சொன்ன பிறகுதான் இப்போ தெரியுது. வாகைப்பு இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. காணாமல் போன பேர்களை கண்டெடுக்கின்ற ஒரு பண்பாட்டு புரட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த அரசியல்வாதி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பழந்துன்னு கொட்டை போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களில் வந்துட்டு அந்த ஒரு வாசகம் பொருந்தும் அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தான் அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதின்னா பாக்கெட்டில் ஒரு படம் வச்சுருப்பான். அரசியல்வாதின்னா மோதிரத்தில் ஒரு படம் வச்சுருப்பான். அரசியல்வாதின்னா கரை வேட்டி கட்டிகிட்டு இருப்பான். நான் 6 வருஷம் எந்த கரை வேட்டியும் கட்டலை. கேட்டிங்களா? எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்தேன். அரசியல்வாதின்னா தேர்தலில் நிற்பான். அரசியல்வாதின்னா எங்கே அடிக்கலான்னு பார்த்துட்ருப்பான். அப்படிலாம் நான் ஒரு ஆள் கிடையாது. நான் தமிழ், எனக்கு ஒரு அடையாளம். எனக்கு ஒரு பேச்சு வன்மை. எனக்கு தமிழ் தந்த வரமா என் தாய் தந்த வரமான்னு தெரியாது. அது எனக்கு இருக்குது. அதை பயன்படுத்தணும்னு நினச்சேன். அதனால பொது வாழ்க்கை வந்தேன். அரசியல்வாதி மாதிரி நான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டது. நிச்சயமாக இந்த தமிழ் தந்த வரமா தாய் தந்த வரமானு தெரியாத ஒரு வரத்தை இன்னைக்கு புதுசாக முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அது மரமாக விருட்சமாக அது வளருதுங்கிறத தாண்டி இன்றைக்கி தாவேக்காங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியில் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு ஆளுமை வந்து சேர்ந்து அதில் வந்துட்டு பயணிக்கணும், அந்த கட்சிக்கு அது நன்மை சேரணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கள்ல, அது எந்த நொடியில் எந்த தருணத்தில் ஏற்பட்டது? எந்த தருணம்னா அந்த கட்சியை தொடங்கி அன்றைக்கு பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் இந்த பூவுலகிற்கு தந்த அந்த வார்த்தை தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையன். நமக்கும் சனாதனத்துக்கும் இருக்கிற அந்த பகைன்னு கூட சொல்ல மாட்டேன், முரண்பாடு. அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சனாதனம். நாஞ்சில் சம்பத்துக்கு திருவாசகம் தெரியும், திருமறை தெரியும், திருப்புகழ் தெரியும். நான் ஒரு 13 நாள் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவாக்கினேன் ராலிமலையில். 13 நாள் பேசினேன். என்ன நாளைக்கு ஒரு கோவில் அர்ச்சகர் ஆக்குவாங்களா? வாய்ப்பில்லை. வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ உலகத்துக்கு ஒரு நீதின்னு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடுகிறார். தமிழர்களை, தமிழ் சமூகத்தை அடையாளப்படுத்துகிற வார்த்தை தான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். அதை தம்பி விஜய் சுலோகமாக வச்சான். அன்றைக்கே அவர் என் விழியில் விழுந்து என் உயிரில் கலந்து உறவானார்.
அது மாதிரி தமிழக வெற்றிக் கழகம்னு பெயர் வைத்தார். கட்சிக்கு இரத்த சிவப்பில் கொடி வண்ணம், அதில் மஞ்சள், அதை கூட நான் பெருசாக கருதலை. வாகைப்பூவை அந்த கொடியில் வைத்தார். இது ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்கக்கூடிய தொடக்கம் என்று நான் கருதினேன். வாகைப்பூ யாருக்கும் தெரியாது. விஜய் சொன்ன பிறகு தான் இப்போ தெரியுது. வாகைப்பூ இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. காணாமல் போன பேர்களை கண்டெடுக்கின்ற ஒரு பண்பாட்டு புரட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். அன்னப்பறவை இன்னைக்கு இல்லை. இந்த முகத்தில் நுகர்ந்த உடனே வாடிடும் அனிச்சம், அது இன்னைக்கு இல்லை. இப்படி நிறைய நம்ம பயன்படுத்தியதெல்லாம் இதெல்லாம். அதில் வாகைப்பூ மன்னர்கள் ஆணை சேனை ஆள் அம்பு ஓடு பகையை பந்தாடுவதற்கு புறப்படுகிற பொழுது வெற்றியை குவிக்க வேண்டும் என்ற தாகத்தையும் தவிப்படும் அவர்கள் போருக்கு புறப்படுகிற பொழுது சூடிக்கொள்ளுகிற மலர் வாகைப்பூ. அதை வச்சார். ரெண்டாவது, ரெண்டு பக்கமும் களிர் யானை, சேர நாட்டினுடைய அடையாளம். கேரளா என்பது அங்கே அடையாளமே யானை தான். கேரள தலைமை செயலகத்தில் யானை தான் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க அரசாங்க சிம்பல், நம்ம கோபுரம் வச்சுருக்க மாதிரி அவங்க யானை வச்சுருப்பாங்க. அந்த யானையையும் அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ எனக்கு அவர்கிட்ட ஒரு தேடல் இருக்குன்னு நம்பினேன் நான் அப்போதைக்கு. அதற்கு பிறகு ஒரு ஈர்ப்பு எனக்கு அவர் மேலே வந்துச்சு. ஏற்கனவே எங்கள் வீட்டில் என்னுடைய மகள், என்னுடைய மகன், அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்சி செய்கிறாங்கன்ட்டு. இப்போது எனக்கு நான் எந்த அடையாளமும் இல்லாமல் திராவிட இயக்க சொற்பொழிவாளர்ன்ட்டு ஒரு 6.5 வருஷம் எந்த கட்சியும் இல்லாமல் நான் இயங்கிட்டு இருந்தேன். ஒரு மிருக நியாயம் கூட இல்லாத மிலைச்சத்தனமான பாசிசம் இன்றைக்கு டெல்லியில். எந்த கருத்தை அவர்களுக்கு எதிரான கருத்தாக இருந்தால் அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை தீர்த்து கட்டுவது என்பது அவர்களுடைய அரசியல். கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் கல்ஃபுர்கியை கொண்டார்கள். ஜெயலலிதாவின் காலத்தில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதருபாகன் பேராசிரியர் பெருமாள் முருகன் எழுதின நவீனத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்த பெருமாட்டி புகழ்பெற்ற எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவருடைய வீட்டுக்கு முன்னால் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு மலைவாழ் மக்களுக்கு அவர்கள் தொழுநோய் பிடித்து அழுகிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பரிபாலிக்கவும் பாதுகாக்கவும் யாரும் முன்வராத நிலையில் லால்குடிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஃபாதர் ஸ்டேன்ஸ் அவர் அங்கே போய் அவர்களுக்கு தொண்டூழியம் செய்தார். அவர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஊப்பா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவருக்கு சிறையிலேயே பக்கவாதம் வந்தது. சிறுநீர் பெய்தார், அப்புறப்படுத்த ஆள் இல்லை. மலம் கழித்தார், சுத்தப்படுத்த அங்கே ஒருவர் இல்லை. ஒரு ரவுண்ட்ஸ் தண்ணீரை கையில் வாங்கி குடிக்க கை செயலிழந்து விட்டது. ஜாமீன் கேட்ட பிறகு தரவில்லை. சிறைச்சாலைக்குள்ளே சேர்த்து முடிந்தார். இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆட்சி. இதை எதிர்க்கிற இடத்தில் திமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது. அதனால எனக்கு ஒரு களம் வேண்டும் இயங்குவதற்கு.
தளமும் வேண்டும். ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துகிற அளவுக்கு எனக்கு வலிமையும் இல்லை, எண்ணமும் இல்லை. அதனால் திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் நான் ஏறினேன். எனக்கு வாய்ப்பு தந்தார்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது வேறு இந்த சாகிற வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், கடைசி வரைக்கும் பழிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த வாய்ப்பையும் அவர்கள் தர மறுத்தார்கள். இப்போ நான் ஜனவரி 7 புத்தக திருவிழா நடக்க போகுது, என்னை கூப்பிடவே இல்லை. 2 மாதம் முன்னாடி முடிவு பண்ணியிருப்பாங்க. நான் போன புத்தக திருவிழாவில் பேசினேன், 10ல் 1 என்ற தலைப்பில் பேசினேன். அதற்கு முந்தைய புத்தக திருவிழாவில் பேசினேன், மெய்ப்பொருளுங்கிற தலைப்பில் பேசினேன். திட்டமிட்டு தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிற புத்தக திருவிழாவில் என்னை அழைப்பதில்லை. நான் முதல்வன் திட்டம்னு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு தேடலையும் உருவாக்குவதற்கு சொற்பொழிவாளர்களை கல்லூரிக்கு அனுப்பினார்கள். எளியவன் எனக்கு அந்த வாய்ப்பை தரல. ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு என்னை அழைப்பதில்லை, நான் அதை எதிர்பார்க்கலை. இப்பொழுது 7/8 கடந்த 7/8 அறிவுத் திருவிழா என்று ஒன்று வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை வெளியிட்டு முதலமைச்சர் வெளியிட்ட அந்த நிகழ்வில் 10 அமர்வில் 44 சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்டார்கள். எனக்கு அழைப்பில்லை, பங்கெடுக்கிற வாய்ப்பில்லை. நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் பேராசிரியர் சுபவி பொதுக்கூட்ட மேடையிலே என்னை விமர்சித்து பேசுகிறார். தம்பி உதயநிதியின் பிறந்தநாள் கூட்டம், அதுதான் கடைசி கூட்டம்னு நினச்சிட்டு தான் போனேன், கடந்த 28. அந்த விழாவில் என்ன கரு பழனியப்பன் நக்கலும் நையாண்டியும் செய்தார். அப்போ இது திட்டமிட்டு அவர்கள் செய்கிறாருங்களத முடிவுக்கு வந்தேன். இன்னி அந்த அதுலேருந்து விலகணுன்னு அப்போவுமே முடிவு எடுத்துட்டேன். இவர்கள் தாவைக்காவில் கொஞ்ச நாளாக என்னை அணுகிறாங்க, நான் பிடி கொடுக்கலை. யார் அணுகிறா சார்? அணுகிறதுன்னா அந்த தம்பிமார்கள் எல்லாரும் என்கிட்ட யாருன்னு எனக்கு தெரியாது, பேசுவாங்க. ஆதவர்ஜனா என்னை சந்திக்கணும்னு விரும்பினாருன்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னான். சந்திக்கலாமே பேசலாமே அப்படின்னு சொன்னான். பிறகு திடீரென்று தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம், அதில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா, அதில் நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணுன்னு தந்தி டிவி நெறியாளர் அசோகவர்ஷினி என்ன சொன்னார். நீங்கள் கடலையும் வானத்தையும் தந்தாலும் விஜய் எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அசோகவர்ஷினி ஷாக் ஆகிட்டோம். என்ன என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, விஜயை எடுத்து பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை, நான் எடுத்து பேசவும் மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஆதரித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆதரித்து பேசுவதற்கு அம்சங்கள் இருக்கின்றன. அப்போ வருவீங்களா, போடவா, அதில் போடவா, போடுங்கன்னு போனேன். இந்த பேச்சு என்னாச்சுன்னா உலகம் பூரா போயிடுச்சு. அதில் இவங்க அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் வசை பாடினார்கள். நரகல் நடையில் என்ன இப்போ ஒருத்தன் திட்டினா பார்த்தீங்களா, இப்போ கூட ஒரு ஆமாம் உடன்பிறப்பு தான் நினைக்கிறேன், ஆமாம் அப்படின்னு வந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்த்துட்டேன். நான் பாசாணத்தில் புழுத்த புழு, நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தவன், நான் மனம் கலங்கலை. அந்த சந்திப்பில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய்க்கு கோடானு கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, இப்போ நான் உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா,
அவ்வளோ எளிமையாக ஒரு டக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான தேவைகளே அந்த இடத்துலையும் இல்லை. பட் அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த உரையாடல் எப்படி இருந்தது? அது எனக்கு நான் இந்த நீங்களும் முதல்வராகலாம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதில் ஆளப்புகின்ற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடிய அன்புடன் அப்படின்னு அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவர் தந்தை பெரியாரை பற்றி ஒரு புத்தகத்தை தந்தார். ஒரு பொன்னடை பொறுத்தனா அவர் அந்த கட்சி துண்டை கழுத்தில் போட்டார். அப்போ சொன்னார்னா, உங்கள் ரசிகன் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னேன். அதில் நான் கொஞ்சம் நெகிழ்ந்தேன். ஏன்னா இந்த அங்கீகாரத்தை எனக்கு யாரும் தரல. சிறப்பு. ஒரு நாயாக்கத்தின நாடெல்லாம் சுத்தின இரவு பகல் பாராமல் பயணித்தேன். வைகோ என்ன தம்பின்னு கூட இது வரைக்கும் சொன்னதில்லை, சொன்னதே இல்லை. கலைஞர்கிட்ட பயணித்தேன், அண்ணா ஸ்டாலின்கிட்ட பயணித்தேன். யாரும் இந்த அங்கீகாரம் தரல. இந்த தம்பி தந்தார். சிறப்பு. பட் ஆனால் ஜஸ்ட்டு ஒன்று கேட்கணும்னு தோணுது. அந்த வந்துட்டு நீங்களும் முதல்வர் ஆகலாம் ஒரு புக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த புத்தகத்தை விஜய்க்கு கொடுத்தீங்கன்றது சரி, உதயநிதிக்கும் கொடுத்தீங்களா? இல்லை, கொடுக்கணும்னு தோணலையா? தோணலை. ஆக மாட்டாருன்ற ஒரு எண்ணமே வந்துருச்சா? இல்லை இல்லை, இவருக்கு என்ன கொடுக்கணும்னு யோசித்து கொண்டு கொடுத்தேன். அவருக்கெல்லாம் நான் என்ன கொடுத்தேன், ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவர் என்ன சந்திக்க வீட்டுக்கு வந்தார். நான் பட்டினப்பாக்கத்தில் ஒரு வாடகை குடியிருப்பில் இருந்தேன், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெறல. அப்போது அந்த முக்கியமான விஐபிகளெல்லாம் நேரில் போய் சந்திக்கிற முயற்சி மேற்கொண்ட பொழுது என்னை சந்திக்க வர்றேன்னு சொன்னால என் வீட்டுக்கு வந்தார். பட்டினப்பாக்கம் குடிசைக்கு வந்தார். அதில் ஜவஹர்லால் நேரு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்த புத்தகம் அது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தேடி வாங்கினது. அது அவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு மகிழ்ச்சியோட வாழ்த்தினேன். அன்னைக்கு அவர்கிட்ட நான் இதெல்லாம் என் மனசில் இருக்கிற காயங்கள், நான் எங்கேயும் சொல்லலைண்ணே, உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு தாம்பரத்தில் ஒரு துணை தாசில்தார், எங்கள் ஊர், எங்கள் அப்பாக்கு ஃப்ரெண்டுங்க மகன். அவன் சொன்னான், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன், துணை தாசில்தாராக இருந்து படிக்கவே முடியாது, ஏதாவது ஒரு மந்திரிகிட்ட எனக்கு ஒரு உதவியாளர் போஸ்ட்டு வாங்கி தந்தீங்கன்னா என்னுடைய படிப்பை நான் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு துணையாக இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அந்த தம்பி கேட்டாங்க. நான் தாமு அன்பரசன், அந்த மாவட்டம் தாம்பரம், அவர்கிட்ட கேட்டேன், ரெஷ்யூமை கொண்டு கொடுத்தேன். அவர் கண்டுக்கிடலை. அப்புறம் யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு ஆவடி நாசர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவரும் கண்டுக்கிடலை. சரி, உதயநிதியை வீட்டுக்கு வர்றாரு, அவர்கிட்ட கொடுத்துடும், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதிகிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அது ஏன்னே கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. சரி, ஆனால் மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு கழகம் உதவி செய்யுதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மாணவர் தானே, எதுவும் உதவி ஸ்டெப் எதுவும் எடுக்கலையோ? ஒன்றும் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. சரின்னு அந்த அளவு விட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு கிடைக்கிற நிகழ்ச்சி ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த நிராகரிப்பின் வலி இருக்குல்ல, அதை நான் அனுபவித்து துடிச்சிட்டேன். ஒரு ஒரு முக்கியமான தலைப்பில் ஒரு ஆளை பேச கூப்பிடணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில். நிச்சயமாக என்ன கூப்பிடலை. இந்த நிராகரிப்பு எவ்வளோ நாளைக்கு இவங்க நிராகரிப்பாக, இது எவ்வளோ நாள் தாங்கிக்கிட்டு இருக்கிறது,
ஏன்னா நான் வீட்டில் அரசியல் பேசுகிறதில்ல, என் மனைவிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. என் மகன் டாக்டர், அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் படிப்பிலே கவனத்தில் இருக்கான். இது யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே எனக்கு ஒரு ஆள் கிடைக்கல. பகிர்ந்து கொண்டால் அது என்ன ஆகிடும், வெளியே கசிஞ்சிடும், சம்பத்தை குறை சொல்கிறான்னு சொல்லிவிடுவாங்க. நிறைய பேசாமல் இருந்தேன். இந்த அழைப்பு வந்த பொழுது விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து என்ன ரொம்ப பரிவோடும் பாசத்தோடு நடந்து கொண்டார். அவருக்கு என்ன அங்கீகரிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அவர் இந்த 300 கோடி ரூபாய் வருமானம் பெறுகிற அந்த சினிமாவை உதறி எறிந்து விட்டு புது வாழ்வுக்கு வருகிறாருங்கிறது யாரும் நினைத்து பார்க்க முடியாத சாதனை. அரசியல் கட்சி தொடங்கலான்னு ஆன்மீக அரசியல்னு ஒரு வேடம் போட்டார் ரஜினிகாந்த். நான் கட்டுமையாக விமர்சித்தேன். அந்த காலத்தில் சங்கிகள் என்னை அட்டிக்குதுக்கு கொல்லுதுகளை வந்து பார்த்தான். நான் ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் என்னெல்லாமோ நடக்கும்னெல்லாம் பயங்கரமாக பேசிட்டேன். ரஜினிகாந்த் வரல. அரசியலுக்கு வர ரஜினிகாந்துக்கே வர முடியலை. விஜய் வந்துட்டார். சரி, அவருக்கு முயற்சிக்கு நாமும் ஒரு வகையில் ஒத்துழைக்கலான்னு சொல்லிட்டு போய் கட்சியில் இணைந்து 4 நாள் ஆச்சு. 40,000 ஃபோன் பேசிட்டேன். அடடே. இந்த 40,000 கால்ஸும் சார் வாழ்த்து காலுங்கிறது ஒன்று இருக்கும், மீதி வந்துட்டு உங்களை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற காலம். அப்படியெல்லாம் கால் ஒன்றும் இல்லை, எல்லாம் வாழ்த்து கால் தான். எல்லாமே வாழ்த்து கால் தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து அநேகன் பாபு பேசுகிறார். அவர் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தில் நீண்ட நாள் தலைவர். அவர் சொல்கிறார், தாவேக்காவுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, நீ போய் சேர்ந்துட்டு இல்லை, தம்பிக்கு பக்கபலமாக இருங்க. தலைவா படத்தினுடைய ஷூட்டிங் வந்தால நான் தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னார். விஐடி விஸ்வநாதன் அண்ணாமலை கோபுரம் போல் உயர்ந்தவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களோடய பயணித்தவர் இல்லையா? எம்ஜிஆர் அண்ணாவோட 1967 வந்தவாசி தொகுதியினுடைய எம்பி. அவர் எம்பி 67. இன்னைக்கு விஐடி பல்கலைக்கழகம் என்பது உலகரங்கில் தரமான பல்கலைக்கழகங்களின் வரிசையில் இருக்கிற பல்கலைக்கழகம். அவர் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர். நான் தமிழ் இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு சரிடா, நல்ல முடிவு எடுத்திருக்கடா, துணையாயிரு இந்த தம்பிக்கு, நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலேருந்தும் அவருக்கு வாழ்த்து குவிகிறது. அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு சைனில் தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஆனால் இப்போ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டைமில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க, அண்ணாவும் திராவிடமும் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பதிவு இருக்குது. தாவேக்கால அண்ணாவும் திராவிடமும் இருக்கா? அண்ணா கொண்டு வந்துட்டாரு, அண்ணாவே எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார். ஆமாம், அதில் திராவிடமும் இருக்கா? திராவிடம் தமிழகமும் திராவிடமும் ஒன்று தானே? நிச்சயமா. அது திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு ஒரு பைத்தியம் பேசிகிட்டு இருக்கான். மனநோயாளி அவன். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதுதான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் சார். ஆனால் விஜய் சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னாரு. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் சீமான், அதாவது நான் பதிவு பண்ணுறேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு இது ரெண்டுமே வெவ்வேறு திசையை கொண்டு அதெல்லாம் சேர வாய்ப்பே இல்லை. அதுதான் அங்கே தான் சிக்கல். அவனுக்கு தெரியாது. திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். ஆனால் தமிழ் தேசியம் இன்றைக்கு ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் உலகத்தமிழர் பேரவை கூட்டமைப்பினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பழ நெடுமாறன். ஏற்கனவே இந்த மண்ணில் தமிழ் இயக்கத்தை தொடங்கி வைத்த மறைமலையடிகள், அதற்கு பிறகு அதற்கு வடிவம் தந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதற்கு பிறகு பாவலரேறு பெரிசித்தர்னார், இன்னைக்கு விஐடி விஸ்வநாதன். அது அவங்க ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து தமிழையும் வளர்க்குறாங்க அவங்க அதில்.
தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க, தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க. இதை சரியான பேசுறதுக்கு இன்னும் யாரும் தயாராகலை. இன்னைக்கு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்பது தொல்காப்பியத்தில் வர்ற சொல்லு. அந்த வடவேங்கடம் இன்னும் நம்ம கையில் இல்லை. திண்ணப்பர் என்கிற கண்ணப்பர் ஆக்கிய கண்ணதர் கடவுள் காலத்திநாதன் அருளாட்சி செய்கின்ற காளகஸ்தி என்கிற காலத்தி நம் கையில் இன்னைக்கு இல்லை. சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி செய்த இடம் கேரளாவில் இருக்குது, திருச்சூருக்கு பக்கத்தில். இந்த ட்ரெயினில் புறப்பட்டு போனால் இரிஞாலக்குடா ஸ்டேஷனில் இறங்கி 6 மீட்டர் போனால் அந்த இடம் இருக்குது. அங்கே அரண்மனை இருந்தது, அகழி இருந்தது, அரசு இருந்தது, மன்னர் இருந்தார். அவருக்கு பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஆலால சுந்தரனுடைய உற்ற தோழர். அது தமிழர்களுக்கு உரியது. கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் அந்த இடம். நம்ம கையில் இல்லை. 13 மலைநாட்டு தலங்கள் மட்டும் கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு, நீ நம்ம இல்லை. தமிழ் தேசியம் பேசி எய்த்து பிழைக்கிற இந்த சங்கிகளின் கைக்கூலி இதை என்னைக்காவது சொல்லியிருக்கானா? இல்லை, பதிவு பண்ணதில்லை, சொல்லலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் முன்னால் சொல்கிறேன். அதனால் திராவிடமும் தமிழும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். இன்றைக்கி அது தமிழ் தேசியம் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு மகத்தான தலைவர்கள் அதற்கு சிந்தித்திருக்கிறார்கள். அதை பேசும் பொழுதே திராவிடம் மீண்டும் வலிமை பெறும். கேட்டிங்களா? இந்த நாட்டில் ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தரிய லகரி தந்தவர், பஜகோவிந்தம் தந்தவர், சுப்பிரமணிய புஜங்கம் தந்தவர், கனகதாரா சோஸ்திரம் தந்தவர், காலடியில் கேரளாவில் பிறந்து கால்நடையாக இந்தியா முழுவதையும் சுற்றி வைணவத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் சாய்த்தவர். அவர் 400 பாசுரங்களில் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்கிற அடையாளத்தை பதிவு செய்கிறார் தேவாரத்தில். அவரை திராவிட சிசுன்னு சொன்னார். யாரு? ஆதிசங்கர பகவத் பாதர். விவேகானந்தர் கேரளாவுக்கு வந்தார். நம்முடைய தமிழ் வாழ்த்து எழுதிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட என்ன கோத்திரம்னு கேட்டார். அவர் நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார். தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் திராவிட உத்கல வங்கானார். அதில் திராவிடத்தை பதிவு செய்கிறார். அதையும் தாண்டி திராவிடம் என்பது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தில் மூத்தது தமிழ். திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம். அதனால் தமிழக வெற்றி கழகம் என்பது சரியான அடையாளம். சார், அப்போது இப்போ இப்படி ஒரு அடையாளத்தோடு பயணிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே மூத்ததாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அது திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், அந்த இடத்துல உண்மையிலேயே திராவிடத்துக்கான ஒரு வெற்றிடமோ இல்லை ஒரு திராவிடம் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கா? வெற்றிடம்னா அதிமுக அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. அது இன்னைக்கு இருக்கிற அறிவுலக மீது எடப்பாடிக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனவே அறிவொளி இயக்கத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஆள் தெரியாது. அண்ணா அதில் அழுத்தமாக இருந்தார், கலைஞரும் அதில் அழுத்தமாக இருந்தார். அண்ணன் ஸ்டாலினும் அதில் ஒன்றும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவரும் அதை பேசிகிட்டு தான் இருக்கார். திராவிட மாடல் அரசுன்னு தான் சொல்கிறார். உண்மை. அதனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த வகையில் நான் பாராட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி தம்பி விஜய் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தலைகீழ் மாற்றத்தை நோக்கி வந்துடுச்சு. உலகம் இன்றைக்கு விஜயை அண்ணாந்து பார்க்கிறது. அண்ணாந்து பார்க்குதா இல்லை அண்ணான்னு பார்க்குதா? அண்ணாந்து பார்க்கிறது. ஏன்னா அவருக்கு உயரம் அப்படி. ஏன்னா இவ்வளவு பெரிய க்ரௌடு இருக்குல்ல, இதை கூட்டுகிற வல்லமை இந்திய அரசியலில் விஜய்க்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, ஆமாம். அதனால் விஜய் ஒரு காலத்திற்கேற்ற தலைவர், களத்துக்கு வந்திருக்கிறார். அவரை கைகுலுக்குவதல்ல, அவரை கரை சேர்க்க காப்பாற்ற
என்னுடைய தமிழ் அவருக்கு பயன்படுத்த வேணும்னு நினச்சேன், வந்துட்டேன். நிச்சயமா நிச்சயமா. சார் நான் இப்போ ஒன்று கேட்குறேன், இந்த கேள்விக்காக நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. ஒரு டைமில் வந்துட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் அதிமுகவில் போய் சேர்ந்தேன். சேரும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ₹2 போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பணம்லாம் வாங்கிட்டு கட்சியில் சேர்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அரசியலில் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு தாவறாரு, இல்லை ஒரு கட்சியை விட்டு கட்சி போகிறாரு அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிறத தாண்டி பணப்பரிமாற்றம் இருக்குமோ, இவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ, இதனால தான் இந்த மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இங்கே நடக்குது? எனக்கு நடந்ததானே இல்லை. யாரும் எதுவும் என்கிட்ட கேட்கவும் இல்லை. கேட்டால் தந்தா வாங்கிடுவேன். என் நிலைமை அப்படி தான் இருக்கு. என் மகன் வந்து எம்டி முடிச்சுட்டான். இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆன்காலஜி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நீட்டு தேர்வு வர்ற 26ஆம் தேதி மதுரையில் சென்டர் அவனுக்கு படிச்சிட்ருக்கான். குறைந்த மார்க் வாங்கினா தனியார் கல்லூரிகளுக்கு தான் போகணும். 1,20,00,000 கேட்குறாங்க. என் மகன் சொன்னால், அப்போ 60 லட்ச ரூபா எனக்கு லோன் தந்துடுவாங்க, ஒரு 60 லட்ச ரூபா யார்ட்டையாவது புரட்டி தந்தீங்கன்னா நானே கட்டிடுவேன், உங்களுக்கு அந்த சுமையை தரமாட்டேன்னு சொன்னான். நான் அமைச்சர் சேகர் பாபுட்ட கேட்டேன், ஒரு 60 லட்ச ரூபா நீங்கள் இல்லைன்னா யார்ட்டையாவது சொல்லிடுன்னா முதலமைச்சர்கிட்டயே சொல்லியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இது வரைக்கும் பதில் சொல்லலை, இனி பதிலே சொல்ல மாட்டேன். அதனால் ரூபா தந்தால் நல்லது. ஆனால் இதுக்கப்புறம் தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா சார்? யார்? சேகர் பாபு. தரமாட்டார். அதனால் பணம் தேவை இருக்குது. அப்படின்னா பணம் கொடுத்து எஸ்வி சேகர் எல்லாம் கட்சியில் சேர்க்குற அளவுக்கு எஸ்வி சேகர்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பணமும் கொடுக்கல. அதில் ஒரு அதிருப்தி இருக்குது நாஞ்சில் சம்பத். இல்லை, ஏன்னா நாம் யாரிடத்திலிருந்து எதை பெறுகிறோமோ அந்த நிமிடத்திலேயே என்னுடைய சுதந்திரத்தை நான் அவரிடத்தில் இழந்து விடுகிறேன். சிறப்பு. இல்லைன்னா வாங்கியிருக்கலாம். ஒரு என்ன எவ்வளோ ரூபா தந்து வாங்க ரெடியாக இருக்காங்க பிஜேபி. ஓகே. சும்மா தோராயமாக எவ்வளோ இருக்குது சார்? சும்மா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லை, எனக்கு 1 லட்ச ரூபா தந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியாது. நான் யார்ட்டையாவது கொடுத்ததை எண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியாது. ஒரு 20 நோட்டை எண்ணினோடனே எனக்கு செழிப்பு வந்துடும், எண்ண மாட்டேன் நான். இந்த இடத்துல தான் சார் இப்போ சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நான் ₹1 ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான். அவன் தேர்தல் நிற்கிறதே வாங்குறதுக்கு தானே. தேர்தல் அவருக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல். அதான் இந்த 2 விதமான பார்வை இருக்குல்ல சார். ஒன்று கொடுத்து ஜெயிக்கிறவங்க, இல்லை வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாமே வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் ஏதாவது நடக்குதா? இல்லை, விஜய் அப்படி உள்ள ஆள் கிடையாது. இல்லைன்னா 300 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டுல வந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அவர் தேவையும் இல்லை. ஒரு ஸ்டார் தம்பி, அவர் அழுக்காக மாட்டார். ஆனால் அந்த ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோடி சொத்து இருக்குது. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்து தான் ஆகணுங்கிற இந்த ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? அது இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குன்னா நமக்கு தெரியாது. அதை பாதுகாக்கிறதுக்கு அரசியலுக்கு வரணுமா? அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா பிஜேபியை நாடுவதை போல விஜய் வந்துட்டு கட்சியை அவர் ரஜினி சங்கி தானே. ரஜினி சங்கி, அக்மார்க் சங்கி தான். ஆமாம், அது மாதிரி இல்லை தம்பி விஜய். சார் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்கானோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 2026 வருது, இன்னும் ஒரு 6 மாதம் தான் டக்குன்னு, ஒன்றும் பெரிய ஒரு காலம்லாம் இல்லைன்னு வைங்களேன். இதற்குள்ளே இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும்? இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷமாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்குது? வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் வச்சு சில கிராமங்களை தத்தெடுத்து பால் முட்டை ரொட்டி திட்டம்னு நடைமுறைப்படுத்தினாங்க. இரவு பள்ளி நடத்தினாங்க, படிப்பகம் தொடங்கினாங்க. இப்போது இந்த கட்சி என்ன செய்யும்னு கேட்டால், நான் அவங்க அலுவலகத்துக்கு போய் பார்த்தா 400 பேர் மடிக்கணினி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்ருக்கான்.
அங்கே பார்த்தா 234 தொகுதியில் தொகுதிக்கு விவரமான பட்டியலை அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, வெளியிலே தெரியாது. அறிவாலயத்துக்கு போனால் கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கு, ஆளே இல்லை. இங்கே போனால் ஔவை சண்முகம் சாலை அதிமுக அலுவலகத்துக்கு போனால் அதுவும் இல்லை. இப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எல்லா தம்பிகளும் எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுற்றிட்டு இருக்கோம். இது அண்ணாவின் காலத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாவினுடைய பேச்சுக்கு மயங்கி, அண்ணாவினுடைய அணுகுமுறையை வியந்து, அண்ணாவினுடைய ஆற்றலை அங்கீகரித்து அப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதே கூட்டம் தம்பி விஜய்க்கு வருகிறது. ஆனால் விஜயனுடைய வேகம் ஒன்று இருக்குல்ல சார், அது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையே. இப்போ அண்மையில் கூட அந்த கோயில் தீபம் ஏற்றுற ஒரு விஷயத்தில் கூட எந்த ஒரு நிலைப்பாடோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஏன்னா பிஜேபி தான் எங்கேயோ ஒரு இடத்துல அதை திசை மாற்றுதுன்னு தெரிஞ்சும் எதுவுமே பேச மாட்டாரு, மௌனமாக இருக்காரு. இல்லை, பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இதில் திமுகவும் ப்ளே பண்ணுது, பிஜேபியும் ப்ளே பண்ணுது. விஷயம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த கோர்ட்டு என்ன சொன்னதோ அதுக்கு பிறகு தான் விஜய் பேசணும். அதுக்கு முன்னே சொன்னால் அதற்கு ஒரு திரிபுவாதம் அரசியல் தான் இன்றைக்கி பிஜேபி செய்துட்ருக்கு. அந்த திரிபுவாத விஷச்சூழலில் தம்பி சிக்கிடப்படாது விஜய். பேசாமல் இருக்க நல்லது தான். சார், இப்போ 2026 இப்போ முதல் முறை கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஒரு தொகுதியில் ஜெயிச்சார், விருதாச்சலமில் ஜெயிச்சார் வைங்களேன். 2026 விஜய் வரும்போது 2 சீட் ஜெயிப்பாரா? 234 தொகுதியில் 118 தொகுதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவார். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இல்லை, இது சாத்தியமே இல்லாத. தினமலர் படிச்சிங்களா? தினமலர்லாம் படிக்கிறேன். 90 தொகுதி திமுக, 70 தொகுதி தவேகா, 30 தொகுதி அதிமுக, 38 தொகுதி இழுபறி. அந்த இழுபறி தொகுதிகள் கடைசியில் தாவேக்காவுக்கு சாதகமாக மாறும்போது நேற்றைக்கு ஒரு கணிப்பு தினமலரில் போட்டான். என்ன சொல்கிறீங்க? இதே பெரிய வெற்றி இல்லை? நிச்சயமாக இல்லை, அது பெரிய வெற்றி தான். ஆனால் தினமலர்னு சொல்லும் போதே ஒரு விதமான ஒரு வாடை வரும் இல்லை சார்? இல்லை, அந்த வாடையில் அவன் இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்காம்ல. அதனால் தம்பிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருச்சி சவுந்தரராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ அவர் என்ன தனி கட்சி தொடங்க சொன்னார்? உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு ஒரு கட்சியை தொடங்கடா அப்படின்னாரு. நாளைக்கு 4,65,000 வேணும் மகனுக்கு கட்டுறதுக்கு, அதுக்கே வக்கு இல்லாமல் இருக்கேன், போய் கட்சி தொடங்க சொல்கிறீங்களான்னு எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வச்சு. பணமே வேண்டாம் கட்சிக்கு, அப்படி ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. நீ அதை மாற்ற முடியும், தொடங்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த திருச்சி சவுந்தரராஜன் சொல்கிறாரு, கூட்டணி இல்லாமலே தாவேக்கா விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். ஆனால் இப்போ இப்படி இருக்கும்போது நிறைய இடங்கள்ல இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கூட பார்க்கும்போது இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒரு விதமான ஒரு நிலை ஒன்று உருவாகும். அதுக்கப்புறம் எந்த கட்சி போய் அங்கே சேருமோ அதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் புதுசாக வரக்கூடிய விஜய்ன்னு ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மண்டைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே. இதை தாண்டி இதை உடச்சிக்கிட்டு தாவேக்கெல்லாம் வர சாத்தியமா? ஒரு கட்சி வரணும்னு மக்கள் நீண்ட நாளாக தவம் இருக்கான். திமுக அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி வரணும். அப்படித்தான் அண்ணா வைகோ வந்தார். அவர் இப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுத்துட்ருக்காரு. அதுக்கு தான் விஜயகாந்த் வந்தார், விடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் கருப்பையா மூப்பனார் வந்தார். இப்போ அவருக்கு பையன், அவருக்கு பேர் என்ன, வாசன் அவர், ஜி.கே. வாசன், கட்சி தரமட்டமாக்கிட்டார். அதுக்கு தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்தார். கணவனும் மனைவியும் தான் இருக்காங்க இப்போ. இல்லை, அவங்களும் பிஜேபியில் இருக்காங்க, அவங்களும் சங்கி ஆயிட்டாங்க. அதுக்காகத்தான்
இவர் உலக நாயகன் டார்ச்சோட வந்தார். இப்போ டார்ச்சை கொண்டு போய் டிஎம்கே கொடுத்துட்டார். டார்ச்சை கொடுத்துட்டார். அவர் ஒன்றும் இனி பண்ண முடியாது. யாரும் கமலஹாசனுக்கு வராத துணிவு, ரஜினிகாந்துக்கு வராத துணிவு தம்பி விஜய்க்கு வந்துட்டு. அது என்ன சொல்கிறாரு, டெல்லி எஜமானர்களை பார்த்து கொள்கை எதிரிகள், தமிழ்நாட்டின் தர்பாரில் இருக்கிறவர்களை பார்த்து அரசியல் எதிரிகள்ன்றார். அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு. நிச்சயமா சார். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மூத்த மனிதர் வந்துட்டு வைகோ செய்ய முடியாததை மூப்பனார் செய்ய முடியாது. இப்போ நடிகர்களை விட்டுருங்க, விஜயகாந்த் சரத்குமார்லேயே விட்டுருமே, வைகோ மூப்பனார் மாதிரியான ஆளுமைகள் செய்ய முடியாததை விஜயால் செய்ய முடியுங்கிறத வந்துட்டு எப்படி பார்க்கணும்? ஏன்னா வைகோ எடுத்த எடுப்பிலே தோத்தார். 1996 தேர்தல், 94 கட்சி தொடங்குறாரு, 95 திருச்சியில் மாநாடு, 96 தேர்தலில் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கலை. வைகோ ஒரு தலைவர் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டான். விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு, சிவகாசி நாடாளுமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு. சிவகாசியில் இருக்க என்ன நினைப்பான், இவன் விளாத்திக்குளத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டு இன்னும் வந்து கிடக்கான், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பான். விளாத்திக்குளத்தில் என்ன நினைப்பான், இவன் சிவகாசி, இவன் டெல்லி தான் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சிவகாசியில் மனு தாக்கல் பண்ணிட்டு விளாத்திக்குளத்தை வந்து நிற்கிறான் பாரு, 2லேயும் தோத்தான். விஜயகாந்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் கூட வைகோவுக்கு கிடைக்கல. உண்மை. ஆனால் இது அப்படி இல்லை. அவர் திட்டமிடுகிறார், என்ன செய்யணும்னு கணக்கு பார்க்கிறார், என்ன செய்தால் சரியாக வரும்னு அவர் சிந்திக்கிறார். இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்சிட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கலகத்தை முடிவெடுத்தார். காங்கிரஸில் ஒரு கொஞ்சம் குரூப்பு விஜய்கிட்ட போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக கூட இருக்கணும் விருப்பம் இல்லை. சிறுத்தைகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எப்போ வேணாலும் பாயலாம். அதனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு. இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய வரவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். அது பெரிய பலத்தை இன்னைக்கு தாவேக்காவுக்கு தந்து விட்டது. ஏன்னா அவருடைய அனுபவம் 1991 1996 வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக இருந்தவர் செங்கோட்டையன் தான். அன்னைக்கு அவருக்கு வீட்டில் அவருடைய தரிசனத்துக்கு காத்து நின்றவர் தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி. இன்றைக்கி அவர் இங்கே தாவேக்காவுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறார், நான் என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு வரவேற்பெல்லாம் பெற்றதே இல்லைங்கிறார். கோயம்புத்தூருக்கு போகிறாரு, விமான நிலையத்தில் ஃப்ளைட்டு 4.5 மணி நேரம் லேட்டு. ஒரு 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 பொறுப்பற்ற மத்திய அரசு செய்த நடவடிக்கையின் விளைவில் இன்றைக்கி இண்டிகோ விமானமே இயங்கலை. அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க இதுவரைக்கும் சொல்லலை. நாகர்கோவில் சென்னை டு பூனேக்கு 87,000 ரூபாய் கேட்குறான். ஃப்ளைட் லேட் ஆகி அண்ணன் 4.5 மணி நேரம் தாமதமாக போய் கோயம்புத்தூரில் இறங்குறாரு. 5000 பேர் நிற்கிறான் 5 மணி நேரமாக செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுக்க. அவர் இப்படி நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிறார். அது ஒரு பெரிய பலம் செங்கோட்டையன் வந்தது. நான் போனது பலம்னு சொல்கிறாங்க. நிச்சயமா அதில் சந்தேகம். இந்த பலத்தை நிரூபிக்க நான் இன்னும் என் பலத்தை எல்லாம் இழக்க வேண்டியது வரும். நிச்சயம். சார், ஆனால் இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இப்போ நீங்கள் கலைஞரை பார்த்தவர், நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களோட பயணித்தவர், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது புஷி ஆனந்தோட சேர்ந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு எப்படி உங்களுடைய தன்மானத்துக்கு எங்கேயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும்? நான் அவர் இன்னும் பார்க்கல. தலைவர் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவரே ஃபோன் போடுறார். யாருக்கு? புஷி ஆனந்துக்கு. ஆனால் நாஞ்சில் சம்பத் நம்ம இயக்கத்தில் இணைந்துட்டாருன்னா அவர் கட்சியில் சேர்ந்துட்டார், இந்த அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஃபோனை ஏங்கையில் தந்துட்டார்.
நான் வணக்கம்னா தவைக்கெல்லாம் வணைஞ்சிட்டேன். உங்களை சந்திக்கணும்னா நான் 2 நாளாக வர்றேன், நானே உங்களை சந்திக்க வரேன்னு சொன்னார். அவர் என்ன டைப்புன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. இனி அவருக்காக தான் நான் சென்னையில் இருக்கேன் இப்போ. அவரெல்லாம் பொதுச் செயலாளர். அதில் இந்த கேம்பெயின் செக்ரட்டரி போட்டு அதில் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோடு இணைந்து பணியாற்றுவார்னு வேறு குறிப்பு போட்டிருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அந்த கைடு அவர்கிட்ட வாங்கணும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கட்சியை 2 வருஷமாக நடத்திட்டு இருக்காருல்ல, அதனால் அவர்கிட்ட கேட்கணும். என்னுடைய திட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு போகணுன்னு தான் இருக்கேன். நிச்சயமாக சார், உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அனுபவத்தை தாண்டி உங்களுடைய இளையவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கருப்பழனியப்பன் அவர்கள் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அவர்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு இளையவர் தான், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் கூட ஒரு இடத்துல பேசும்போது வந்துட்டு அவர் குழந்தை மனம் கொண்டவர் தான் நாஞ்சில் சம்பத். பின்ன துப்புனா தொடச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு, அது குழந்தை மனசுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்னீங்களே நக்கலாக பேசினார் அந்த துணி, இது எப்படி பார்க்குறது? அதாவது நாஞ்சில் சம்பத்துக்கு உயரத்துக்கு வரணும்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கு. அதில் ஒரு ஆள் கருப்பழனியப்பன். அந்த கனவுனால நிறைவேற போகிறதில்ல, அது வேற. ஒரு பொது வெளியில் இப்படி பேசக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட கடைபிடிக்கலைன்னா எப்படி? எனக்கு ரொம்ப வலிச்சுது அன்னைக்கு. நான் சடார்னு எதிர்வினை ஆற்றிடுவேன். அகடவிகடம் கரூரில் நடந்துச்சு. அப்போ திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த அகடவிகட நிகழ்ச்சியில் பேசும் பொழுது பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கைக்கு போனாமல் வைக்கோன்னு பேசிட்டார். நான் உடனே பஞ்சம் பிழைக்க போகிறவனுக்குத்தான் பாஸ்போர்ட், தமிழினம் தலைக்கவும் பிழைக்கவும் போகிறவனுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு அங்கேயே பதில் சொல்லிட்டேன். சிறப்பானது. ஆமாம். அதெல்லாம் அரங்கமே அதிர்ந்துடுச்சு. நான் உடனே எதிர்வினை ஆற்றிடுவேன், அப்படி ஒரு கேரக்டர் நான். ஆனால் எதிர்வினை ஆற்றல, ஏன்னா அதுதான் கடைசி கூட்டம்னு எனக்கு தெரியும். சரி பேசாமல் இன்னைக்கு இந்த நாளை கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 2 பேரை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தில். ஒன்று வந்துட்டு கருப்பழனியப்பன், இன்னொருத்தர் வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன். அவர் அதாவது இந்த ஒரு 4 நாளாக உங்களை மாதிரியே மிமிக்ரி பண்ணி உங்களோட பாடி லாங்குவேஜில் அவர் கூடிய சீக்கிரம் தாவைகள்லேருந்து வெளியில் வந்துடுவார், வந்துட்டு அதுக்கப்புறம் இதே தான் பேசுவாருன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது சார். இவங்க 2 பேருமே நிச்சயமாக அதை தான் சொல்ல வந்தேன். 2 பேருமே வந்துட்டு உங்களோட இளையவர்கள். ஆனால் இவங்களை வந்துட்டு ரொம்ப உங்களை எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு போக்கு ஒன்று இருக்குல்ல? இல்லை, அது என்ன அவங்க சரியாக புரிஞ்சுக்கிடலை. ஆதாயம் பதவி அப்படின்னு நினச்சிருந்தா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். நான் நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு ஆதாயம் பதவின்னு நினச்சிருந்தா நான் அதிமுகலே நீடிச்சிருப்பேன். சரி, எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அது நோக்கம் இல்லையே. நான் எப்போது ஏங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு ஏற்ற களம் ஏதுன்னு சொல்லி நான் 6.5 வருஷமாக நான் எதுவும் இல்லாமல் இருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்காங்கன்னா நிலைமைகளை நான் உருவாக்கவில்லை, நிலைமைகள் என்னை உருவாக்கியது. அதனால் சாட்டை துரைமுருகன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒன்று அவர் வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. ஏன்னா காளியம்மாளோடனும் நீ பெரிய ஆள் கிடையாது. சிறப்பு. காளியம்மாளை இன்னைக்கு அங்கே இல்லை. ஒன்றை வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராமல் பார்த்துக்கோ. நிறைவாக ஒரு கேள்வி. அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அப்படின்னு வைங்களேன். அந்த விளையாட்டில் 2026 தாவேகாவினுடைய ஒரு வரவுன்றது எந்த அளவுக்கு இந்த விளையாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்? நீங்கள் நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டீங்க. ஜெயிப்புங்கிறத தாண்டி ஒரு ஆழமான ஒரு பதிவு ஒன்று இருக்கும்ல அந்த வரலாற்றில், இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் என்ன மாதிரியான ஒரு பதிவை தாவேகா 2026 பதிவு? நேற்று முன்தினம் வேளாங்கண்ணி கோவிலுக்கு என் நண்பன் போனான். அவனுக்கு பேர் ஆண்ட்ரோ.
நாகர்கோவில் நகரத்தில் அருளானந்தா கிரானைட்ஸ்ன்னு ஒரு பெரிய கிரானைட்ஸ் வியாபாரி அவர், என் நண்பர். இந்த அதிமுகவில் நான் சேர்ந்த நேரத்தில் எல்லாம் அருளானந்தா கிரானைட்ஸை நாஞ்சில் சம்பத்து வாங்கிட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணாங்க, சொன்னாங்க. அவர் என் நண்பர். அவர் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணிக்கு போனார். ஆனால் நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் தாவேக்காதான். சரி, சாயங்காலம் ஃபோன் பண்ணுறாரு. அக்கரைப்பேட்டைக்கு வந்தேன், எல்லா மீனவர்களும் தாவேக்காதான். நான் அக்கரைப்பேட்டை மட்டும் இல்லை தம்பி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீனவர்களும் தாவேக்காதான். நிச்சயமா. ஆமாம். ஏன்னா குறிப்பாக அவங்க வீட்டு பிள்ளை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ விஜயே வந்துட்டு ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வர்றவர் தானே? அது தெரியாது எனக்கு. ஆமாம், அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவரே வந்துட்டு ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வரக்கூடியவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் அப்படின்னாரு. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற முத்திரையர்கள் எல்லாருமே தாவேக்கா. இவர் கேன்வாஸ் ஒன்றும் பண்ணலை, எந்த வேலையும் பார்க்கல, விதைக்காமல் விளைந்து கிடக்கிறது. அறுவடை மட்டும் தான் செய்யணும், இப்போ செய்யணும். எனக்கு ஆச்சரியம். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த 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 சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் திமுகவிலையும் இல்லை, அதிமுகவிலையும் இல்லை. அவங்களுக்கு இந்த மனக்குறை இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு ஆளை நமக்கு யாரும் தயார் பண்ணி தரலன்னு ஒரு குறை இருக்கு. அதை தாண்டி விக்கிரவாண்டி கூட்டத்தில் போகிற ஒரு அடி அடித்தார். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் போருக்கு போகும் பொழுது வாகை பூவை சூடி கொண்டு போனார்னார். பிடிச்சுக்கிட்டு அவர் பேசின பிறகு திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூரில் திருவையாருக்கு பக்கத்தில், அங்கே தான் பெரும்பிடுகு முத்திரையருடைய அரண்மனை இருந்துச்சு. அவர் அரசனாக இருந்தவர். எனக்கு ஒரு ஆள் தொடர்பு கொண்டு, பெரும்பிடுகு முத்திரை பிறந்த நாள் கொண்டாட போகிறோம், ஒரு தேதி தருவீங்களான்னு கேட்கலாம். அப்படியா? ஆமாம். அவர் கேட்டது ஒரு பேராசிரியர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் பேராசிரியர். தேதி தாங்கன்னு கேட்குறாரு. இப்படி ஒரு விளைவுங்கிறாங்கல்ல, தாக்கம், வீச்சு, அது தம்பி விஜய் உருவாக்கிட்டார். அப்போ அது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். மதுரையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு தொகுதியும் அதிமுக வராது. ஓகே, மதுரையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் அதிமுக வாக்கிற்கு சத்தமில்லாமல் தாவேக்காவுக்கு மடை மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா, இவர் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வந்தது தான் காரணம். அதனால் பெரிய மாறுதலை தம்பி விஜய், தலைவர் விஜய் செய்ய போகிறார். இப்போ 2026 விஜய் விசஸ் ஸ்டாலின் அவர்கள், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் வைக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி உதயநிதியை முன்னாடி கொண்டுட்டு வரதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா, விஜய் விசஸ் டிஎம்கே, இந்த ஒரு கேம்பெயின் தான் இருக்க போகுதுன்ற ஒரு பார்வை இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் விஜயையும் உதயநிதியும் என்னவாக வைத்து பார்க்கிறீர்கள்? ஏன்னா எல்லாருமே உதயநிதிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது, அரசியல் பாரம்பரியம், அரசியல் ரத்தம் பயங்கரமாக வேலை செய்யும் அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு புதுசு. ஸோ இந்த ரெண்டு மலைகளும் ஒன்றா மோதும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து கரிகாலன் மாதிரி. அதையும் ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சின்னவனாக இருந்தான். சின்னவன் தானேன்னு ரொம்ப இக்னோர் பண்ணாங்க. அந்த சின்னவன் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்தான் போரில் வெற்றி பெற்றான். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் சின்னவர்னே சொல்லிட்டு இருக்காரு. யாரு? உதயநிதி அவர் சின்னவர்னு சொல்கிறாங்க, அண்ணன் ஸ்டாலினை மன்னவருங்கிறாங்க. இப்போ
ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் விஜய். ஒரு அரசியல் பலமான பின்புலம் உள்ளவர் உதயநிதி. ஆகவே மக்கள் செல்வாக்கு யாருக்குன்னா விஜய்க்கு. கட்சி மட்டும்தான் விஜய்க்கு பின்னாடி நிற்கும், மக்கள் பின்னாடி நிற்க மாட்டாங்க. உதயநிதிக்கு உதயநிதிக்கு ஓகே நிற்க மாட்டாங்க. இனி ஒன்று, ஒரு உதயநிதி என்பவர் அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் விஜய் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தை உதய் கூட்ட முடியாது. நிச்சயமா. ரோடு ஷோன்னு சொல்லிட்டு சிவகங்கைக்கு போனார். டீ குடிக்க ஒரு கடைக்கு போனார். டீ குடிச்சிட்டு இருந்தவன் அங்கேருந்து விலகிட்டான். சமூக நேரம் சுற்ற போகிறாங்க. அதனால இந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்க்கு இருக்குது, அது தம்பி உதயநிதிக்கு இல்லை. இனி வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. சிறப்பு. ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி.